ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜவ்வரிசி வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்ல சத்தானது. நைட்டே ஜவ்வரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. மார்னிங் நல்லா ஊறிடும். ஊறினதை நல்லா தண்ணியை வடித்து 2 பங்காக பிரிச்சுக்கோங்க. ஒரு பங்கை வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் திருக்குனிங்கன்னா போதும். நம்ம பாதியை அரைச்சிட்டு வந்ததும் மீதி முழு ஜவ்வரிசி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சோண்டு துருவின தேங்காய், கொஞ்சோண்டு உப்பு, டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இது உள்ளே வச்சுக்கிற பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெல்லம் உங்கள் இனிப்புக்கு தக்கன போட்டுக்கோங்க. வெல்லம் உருகி வரும்போது துருவி வச்ச தேங்காய், கொஞ்சம் வேக வச்ச கடலைப்பருப்பு நான் மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டேன். தட்டி வச்ச ஏலக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இன்னும் அதை எப்படி ஜவ்வரிசி வச்சு அந்த கொலக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி மிக்ஸை இப்படி கொலக்கட்டை செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு நடுவில் பூர்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி உள்ளுக்க மோதகத்தை வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ வேக வைக்க போகிறேன். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி உருட்டி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ரெடி பண்ணி இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சுக்கலாம். வெந்ததும் பார்க்கலாம். நம்ம ஜவ்வரிசி கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து காட்டுறேன். செம சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு காலையில் கொடுக்குறதுக்கு ரொம்ப சத்தான ஃபுட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.